கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 27வது வசனம். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு வேதத்திலே நாம பார்க்கிறோம், தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. ஆமென். சொந்தமா ஆமென், நான் இதை பண்ணேன், நான் என்னாலதான் எல்லாம் முடியும், நான் பண்ணுவேன், அது புகழ் அல்லங்க. சொந்தமா தற்புகழை தன்னையே பெருமைப்படுத்தி கொள்வது அது ஒரு புகழ் அல்ல அப்படின்னு வேதம் சொல்றது. இன்னும் வேதத்துல நம்ம ஆழமாய் போய் பார்த்தா வேதத்துல நம்ம பார்க்க முடியும், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், தற்புகளை நாடுகிறது புகழ் அல்ல. அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம். பெருமை, இருதயத்திலே பெருமை கொள்கிற ஒரு சுபாவம், அது கர்த்தருக்கு பிரியமான ஒன்றல்ல. எப்போதும் வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக தாழ்மையை கடைபிடியுங்கள், தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். ஆமென். தேவனிடத்திலிருந்து ஆமென் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நம்மையே நாம ஒரு புகழ்ச்சியாக கருதவே கூடாது. ஒண்ணும் இல்லைங்க, நம்மால எதுவுமே இல்லை. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்கு முன்பாக நம்மையை நாம் தாழ்த்துவோம், தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம். அவர் கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். புகழ்ச்சியை தேடாதீங்க, புகழ்ச்சியை தேடி போகாதீங்க. நன்மையும் கிருபையும் நம்மை தேடி வரும் தேவனோடு கூட இருந்தால். ஆமென். அதனால கர்த்தருடைய சமூகத்துல அவரை மட்டும் நோக்கி பாருங்க, அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. எவ்வளவு தாழ்மைப்பட முடியுமோ அவ்வளவுக்கு தாழ்மைப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நாம் தாழும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக சேர்ந்துருங்க. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தற்புகளை நாடுவது புகழ் அல்ல. நாடாதீங்க, தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.